உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். தெலுங்கானா மாநிலத்தில் வரும் 13ஆம் தேதி ஒரே கட்டமாக 17 மக்களவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் தெலுங்கானா மாநிலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 7 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. 6 தொகுதிகளில் பானை சின்னத்திலும் 1 தொகுதியில் ரிமோட் சின்னத்திலும் போட்டியிடுகிறது. இந்நிலையில் ஹைதராபாத் மாவட்டம் செகந்தராபாத் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கட்சியினருடன் பேரணியாக சென்று பானை சின்னத்துக்கு வாக்குகளை சேகரித்தார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசத்திற்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கும் ஆபத்தானவர்கள் சங் பரிவார் கும்பல் என்றும் அம்பேத்கரின் கருத்தியலுக்கு சங் பரிவார்களால் மிக பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். வரும் மே மாதம் 5ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வணிகர் அணி ஒருங்கிணைக்கும் வணிகர் உரிமை மீட்பு மாநாடு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றுகிறார். இந்த நிகழ்ச்சி குறித்த ஆலோசனைக் கூட்டம் திருப்பூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளர் APR மூர்த்தி தலைமையில் தாராபுரம் சாலையில் உள்ள தனியார் அரங்கத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் AC பாவரசு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் பி கனியமுதன் ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். இதில் வணிகர் அணி மாநில செயலாளர் தொண்டைமான், முன்னாள் மண்டல செயலாளர் வளவன் வாசுதேவன், மண்டல அமைப்பு துணை செயலாளர் ஜல்லிப்பட்டி முருகன், வடக்கு மாவட்ட செயலாளர் பழஸ் சண்முகம், கிழக்கு மாவட்ட செயலாளர் OVR மின்னல், தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் காளிகா தேவி, நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் தம்பி முருகானந்தம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் ஒட்டன்சத்திரம் பகுதியில் நடைபெறவுள்ள வணிகர் உரிமை மீட்பு மாநாட்டில் திருப்பூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் 2000க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொள்வது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 30க்கும் மேற்பட்டோர் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். வருகின்ற மே 5 வணிகர் தினம். வணிகர் தினத்தை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வணிகர் அணி ஒருங்கிணைக்கும் வணிகர் உரிமை மீட்பு மாநாடு ஒட்டன்சத்திரத்தில் நடைபெறுகிறது. வணிகர்களை பாதுகாக்க, கார்ப்பரேட் நிறுவனத்தை எதிர்க்க, இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் அனைவரும் இந்தியாவில் விற்பனை செய்வ, வணிகர் உரிமை மீட்பதற்காக எழுச்சி தமிழர் தலைமையிலே ஒட்டன்சத்திரத்தில் வணிகர் உரிமை மீட்பு மாநாடு நடத்துகிறோம். இந்த மாநாடு வெற்றிகரமாக நடப்பதற்கு கோவை, திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, தேனி ஆகிய மாவட்டங்களை ஒருங்கிணைத்து இந்த மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளோம். அதற்கான பணிகளை இன்று திருப்பூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட செயற்குழு நடைபெற்றது. அந்த மாவட்ட செயற்குழு கூட்டத்தின் தீர்மானத்தின்படி இந்த மாவட்டத்திலிருந்து சுமார் 2000 பேர்களை அழைத்து வந்து அந்த மாநாட்டை சிறப்பிப்போம் என்று உறுதியளித்திருக்கிறார்.
புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே திருவேங்கடத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப்படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குருவிக்குளம் ஒன்றிய செயலாளர் கனியமுதன் மற்றும் திருவேங்கடம் நகர செயலாளர் சிவக்குமார் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்புக், பேனா, பென்சில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் லிங்க வளவன், தென்மண்டல துணை செயலாளர் குழந்தை வளவன், தென்காசி வழக்கறிஞர் ஜெயக்குமார், டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பாளர் முருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சட்ட மேதை புரட்சியாளர் அம்பேத்கருடைய 133வது பிறந்த நாளை முன்னேற்று நமக்கெல்லாம் 12 மணி நேரம் வேலையை 8 மணி நேரமாக ஆக்கிய இன்று மே தினம் முன்னேற்று இந்த அவருடைய பிறந்த நாளை சிறப்பாக தென்காசி வடக்கு மாவட்ட சார்பாக குருவிக்குளம் ஒன்றியம் திருவங்குடம் பேரூராட்சியில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் தலைமையேற்று நடத்தி கொண்டிய பேரூராட்சி செயலாளர் சிவக்குமார், ஒன்றிய செயலாளர் கனியமுதன், வழக்கறிஞர் ஜெயக்குமார், தென்காசி வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் லிங்கவளவன் தலைமையில் நடைபெற்றது. இதை ஏற்பாடு செய்த நோட்டு புஸ்தகம் வழங்கி மக்களுக்கு உணவு வழங்கிய ஏற்பாடு செய்த அனைத்து பொதுமக்களுக்கும் வருகை தந்த விடுதலை சிறுத்தை அனைவருக்கும் நன்றி கூறி விடைகிறேன். நன்றி, வணக்கம். கோடை வெப்பம் கடுமையாக மக்களை வாட்டி வரும் வேளையில் திருவள்ளூரில் தொழிலாளர் விடுதலை முன்னணி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரின் சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. திருவள்ளூர் வடக்கு ராஜாவதி ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழம், மோர் ஆகியவற்றை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் எஸ்.கே. குமார், சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் சதீஷ்குமார், எறையூர் சுதாகர், நகர பொறுப்பாளர்கள் அம்பி, திலக், சுரேஷ், ஈகை, வேலு, பரத், திலீப், வெங்கடேசன், நுங்கை, கோகுல், சந்தியப்பன், ஜெபா, மாரிமுத்து, சுரேஷ், முத்துக்குமார், ராஜேஷ், அன்பு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சேந்தமங்கலம் தொகுதி செயலாளராக பனரோசா, இளஞ்சிறுத்தை எழுச்சிப்பாசறை தொகுதி செயலாளர் உதயகுமார் ஆகியோர் டாஸ்மாக் கடையில் விற்பனையாளராக பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் இருவர் மீதும் கொலைவெறி தாக்குதல் நடத்திய குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட பனரோசாவிற்கு இழப்பீடாக 25 லட்சமும் 6 மாத கால பணி விடுப்புடன் கூடிய ஊதியமும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சேந்தமங்கலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜுன், நாமக்கல் மைய மாவட்ட செயலாளர் நீலவானத்து நிலவன், நாமக்கல் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் ஜெயக்குமாரின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை செயலாளர் பாவேந்தன் கருத்துரையாற்றினார். சேந்தமங்கலத்தில் அரசு மதுபான கடை எண் 6121 என்கின்ற கடையில் பணிபுரிந்து கொண்டிருந்த ஊழியர்கள் பனரோசா, உதயகுமார் மற்றும் கோகிலன், ராஜ்குமார் ஆகியோர் அவர்கள் வியாபாரத்தை முடித்துவிட்டு பணத்தை கட்டி கொண்டு வருகின்ற வழியிலே மர்ம நபர்கள் கும்பலாக வந்து அவர்களை தாக்கியிருக்கிறார்கள். வெறும் தாக்குதல் என்பது பணத்தை கொள்ளையடிக்கவோ அல்லது பறித்து செல்லவோ மட்டுமல்லாமல் அவர்களை கொலை செய்யும் நோக்கத்தோடு தாக்கியிருக்கிறார்கள் கொடுமையாக. அப்படி கழுத்துக்கு வந்த கத்தியை கையில் தடுத்ததால் கை துண்டாகி இன்று மருத்துவமனையில் இருக்கிறார் பனரோசா. ஆக 26ஆம் தேதி இரவு 10:30 மணி அளவில் நடந்த ஒரு குற்றம் இன்று ஏறக்குறைய 2-5 தேதி வரை இந்த நிமிடம் வரை எங்கள் மாவட்ட நிர்வாகம் 4 முறை காவல் கண்காணிப்பாளரை சந்தித்தும் பல முறை ஏடிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி ஆகியோர்களை சந்தித்தும் எல்முனை அளவும் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதிலே ஒரு முனைப்பு காட்டவில்லை இந்த நாமக்கல் காவல்துறை. இது இன்றைக்கு நாமக்கல் அர்ஜுனன், முகிலன் மற்றும் நம்ம மைய மாவட்ட செயலாளர் நிலவன் ஆகியோர் தலைமையில் நாம் இங்கே ஒரு கூடி ஒரு டோக்கன் அஜிடேஷன் என்கின்ற வரையில் ஒரு அடையாள எதிர்ப்பை காட்டியிருக்கிறோம். இனிமேலும் காலதாமதம் படுத்தினால் நாமக்கல் காவல்துறை கண்டித்து எழுச்சி தமிழர் தலைமையில் மிக வீரியமிக்க போராட்டம் நடைபெறும் நாமக்கல் நகரத்தில் என்று கூறிக்கொள்கிறேன். காவல்துறையை மிக வன்மையாக கண்டிக்கிறேன்.
ஈரோடு பெரிய சேமூர் ராசாம்பாளையம் எஸ்எஸ்பி நகரில் அரசு சார்பில் கான்கிரீட் ரோடும் பணி நடைபெற்று வந்த நிலையில் வேலை செய்யும் போது பெரிய புலியூர் பாரதி நகர் பகுதியைச் சேர்ந்த சரஸ்வதி கலவை கலக்கும் மிஷினில் சிக்கி உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் உயிரிழந்த பெண் தொழிலாளர் சரஸ்வதி குடும்பத்தினருக்கு அரசு சார்பில் இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பெருந்துறை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெருந்துறை ஒன்றிய செயலாளர் மணல் முரளி தலைமையில் நகர செயலாளர் சந்திரகுமார் முன்னிலையில் ஈரோடு திருப்பூர் மண்டல செயலாளர் சிறுத்தை வள்ளுவன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீதி வழங்கு, நீதி வழங்கு. மே தினத்தில் தொழிலாளர் தினத்தில் வேலை வாங்கிய தொழிலாளர் தினத்தையொட்டி திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் சார்பில் மாநில துணை செயலாளர் மாமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் கட்சியின் கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திருச்சி கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் கனியமுதன் மற்றும் செல்வகுமார், இனியன், சுரேஷ், செல்வகுமார், ரத்னம், மணிவணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம்.